நைட்டு சாப்பாட்டுக்கு கோதுமை மாவு தாளித்து விட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்தாக்கா ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னான்னு தெரியல, அவனுக்கு பிடிக்கல என்னான்னு தெரியல. எப்பவுமே கோதுமை மாவு தாளித்து விட்டு தோசை ஊற்றி கொடுத்தாக்கா நல்லா சாப்பிடுவான். இன்றைக்கி ஏன்னே தெரியல, அவன் பாட்டும் குறுகுறுன்னு முறைச்சிட்டு இருந்தான். சரி அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு நல்ல ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சாக்கா வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலே வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்கிற துணி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது ப்ளவுஸ் வந்துட்டு எங்கள் ஆயா ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து அந்த அளவு போட்டு வெட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு இன்னும் கட்டிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. வெறும் என்ன இருந்தாலும் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க, நான் தைச்சி கொடுத்துருக்கேன். இதுவரையும் எல்லாருக்குமே அவ்வளோதான். ஏன்னா கிளாஸுக்கு போயிட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் எப்போ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால் நாமளே ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தச்சிக்கிட்டு இருந்தேன். மிஷினில் உட்காந்துட்டு கொஞ்சம் தச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி வேறு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தானா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை தூங்க வச்சுட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.